41 பேர் செத்துருக்காங்களே, அவங்களுக்கு தான் சரியான நீதி வரும் நம்ம கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க, விஜயும் வெல்லுவார், நீதியும் வெல்லும். இருக்கும் அது சதின்னு தெரியும், பிளான் பண்ணி செய்கிறாங்கன்னு தெரியும், இன்னும் ஆதரவு அதிகமாக தான் இருக்கும், கம்மியாகாது. எது உண்மை எது போயின்றது சிபிஐ விசாரணையில் தான் கண்டிப்பாக தெரியும். வெளியே வந்துடும்ல இதுதான் வெள்ளம். ஆனால் இது வந்து சரி பண்ணிட்டுக்கிறாங்க. ஆனால் விஜய் மேலாம் தப்பு இல்லை. இப்போ சிபிஐ விசாரணை பண்ணதுன்னா உண்மை தெரிஞ்சிடும். அது நாங்கள் வரவேற்கிறோம் சார், நல்ல விஷயம் தானே அது. பார்த்துருக்கேன். வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பாக. ஆமாம், இது வந்து தாவேக்காக்கு ஒரு வெற்றியாக இருக்குமாண்ணா? வெற்றியாக இருக்கணும். எது உண்மை எது போயின்றது சிபிஐ விசாரணையில் தான் கண்டிப்பாக தெரியும். எதானாலும் இனி வர காலத்தில் மக்களுடைய உயிர் போகக்கூடாது, அதான் எங்களுடைய கருத்து. விஜய் புதுசாக ஒரு மாற்றம் வந்தால் நல்லது தான். எப்பவுமே இதெல்லாம் பார்த்தது தானே நம்ம இருக்கிற கட்சியெல்லாம். இது புதுசாக வந்தால் அவர் என்ன செய்வாருன்றது நம்மளுக்கு தெரியும். இது ஒருத்தர் மட்டும் ப்ளேம் பண்ணக்கூடாது. இது எல்லார் மேலேயுமே, மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது, இது நடத்துகிறவங்க மேலேயும் தப்பு இருக்குது. சிபிஐ முழுசாக இதை விசாரணை பண்ணால் தான் இது என்னன்னே தெரியும். ஏன்னா ஒருத்தவங்க ஒன்று சொல்கிறது ஒருத்தவங்க ஒன்று சொல்கிறது வச்சு எதையும் சொல்ல முடியாது இல்லையா. அதில் என்ன இருக்குன்றது அது விசாரணை பண்ணால் தான் தெரியும். மக்கள் வெல்லும் உண்மை இருந்தால் கண்டிப்பாக வெல்லும், நீதி வெல்லும். அதில் என்ன இருக்குன்னு நம்ம மக்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க, விஜயும் வெல்லுவார், நீதியும் வெல்லும். விஜய் மட்டும் சொல்ல முடியாது இல்லையா. இப்போ அவரு இடம் கேட்டாரு, இடம் இல்லைன்னு சொல்றாங்க. விஜய் நடத்தினதால தான் இது நடந்துச்சுன்னு சொல்றாங்க. இதில் எல்லார் தப்புமே இருக்கு, மக்கள் தப்பும் இருக்கு, நடத்தினவங்க தப்பும் இருக்கு, அது இடம் கொடுத்தவங்க தப்பும் இருக்கு, மொத்தமாகவும் தப்பு இருக்கு. நீதி கண்டிப்பாக வெல்லும். ஆனால் வந்து நம்ம வந்து ஒரு சைடாகவும் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. அவர் தண்ணி கொடுக்கலன்னு நம்ம சொல்லலாம். போன நம்ம இதில் மாநாட்டில் பார்த்தோன்னா கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எல்லாமே பண்ணது அவர் தான். இப்போ ஒரு இது நடந்துருச்சுன்றதுக்காக நம்ம அவரையும் ப்ளேம் பண்ண முடியாது. அந்த இடத்துல என்னன்றதை நம்ம சிபிஐ தான் கண்டுபிடிக்கணும். நீதி வெல்லுமா இல்லையான்றதை நம்ம இங்கே பேசுறதை விட ஒருத்தரை போட்டு வந்து இவர் மேலே தான் தப்புன்றதை வந்து தீங்காமல் இருக்கலாம். ஒரு பாசிட்டிவாக இருக்கவங்களுக்கும் அதனால் வந்து நெகட்டிவ் ஒப்பீனியன் வருது. இதனால் பார்த்தோன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே கூட சண்டை வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை வந்து நியூஸில் வந்து ஒரே ஆளாக போட்டு தவிர்க்க வேண்டாம். இதுதான் வெள்ளம். ஆனால் இது வந்து சரி பண்ணிட்டுக்கிறாங்க. ஆனால் விஜய் மேலாம் தப்பு இல்லை. இது வந்து சரி தான். ஏன்னா ஒரு எவ்வளோ ஜனம் இருக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் உள்ளே வருதுன்னா அப்போ எப்படி அது மீட்டிங் நடக்குதுன்னு தெரிஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸ் எப்படி உள்ளே வரும்? கரண்டெல்லாம் வேறு ஆஃப் பண்ணிட்டுங்க. ஜனங்க பொதுமக்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ நாளைக்கு அவங்க பாதிக்கப்படுமா? கூட இருக்கிறவங்களாம் யாரும் மாரியே இல்லையா சொல்கிறாங்க. வாய்ப்பு இல்லை, விஜய் சாருக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அதுமாரி பண்ணுறாங்க. ஆனால் வருவார், அவர் தான் வருவார். எல்லாம் பார்க்குறோமே, வருவார், அவர் தான் வருவார், வெல்லம் வருவார். டிவியில் பார்ப்போம், யூடியூப்பில் பார்ப்போம், எங்கே மீட்டிங் போகிறாரு, என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு. இந்த மக்கள் மத்தியில் எல்லாம் சேர்ந்துருக்க. இப்போ இந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறம் மக்கள் மத்தியில் விஜய்க்கு ஆதரவு இருக்கும். அது சதின்னு தெரியும், பிளான் பண்ணி செய்கிறாங்கன்னு தெரியும், இன்னும் ஆதரவு அதிகமாக தான் இருக்கும், கம்மியாகாது. சரி, இப்போ வந்து சிபிஐ விசாரிச்சாங்கன்னா நல்ல தீர்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நல்ல தீர்ப்பு கிடைக்கும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல்ல கிடைக்கும். கண்டிப்பாக வெல்லம் தான். நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க அந்த கரூர் விஷயத்தை பற்றி? யார் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்க? அதனால தான் சிபிஐக்கு மாற்றிக்கிறாங்க. இப்போ சிபிஐ விசாரணை பண்ணதுன்னா உண்மை தெரிஞ்சிடும். அப்போது மக்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இது கண்டிப்பாக வந்து டிவிக்கு ஒரு வளர்ச்சியாக இருக்குமாண்ணா? வளர்ச்சியாக தான் இருக்கும். நீங்கள் டிவிக்கை பற்றி என்னென்னு நினைக்கிறீங்க? தாவேக்கா பற்றி? நல்ல மனிதர், நல்ல கரெக்டான ஒரு பர்சன் அவர். ஆமாம், 2026 வெற்றி பெற வாய்ப்பு இருக்காங்க. வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதுன்றது சொல்ல முடியல. கண்டிப்பாக ஒரு ஹோப் இருக்குது. அந்த கரூர் விஷயத்தில் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க, ஆர்டர் கொடுத்துருக்காங்க, சிபிஐக்கு வழக்கம் மாற்றுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அது நாங்கள் வரவேற்கிறோம் சார், நல்ல விஷயம் தானே அது. சரி, ஆனால் வந்து தமிழக அரசு வந்து அதை வந்து எதுவும் எதிர்பார்க்கல. அதான் தமிழக அரசு இந்த கேஸை வந்து இது பண்ணிடலான்னு பார்த்தாங்க. ஆனால் இப்போ வந்து மாற்றிருக்காங்க. இது யாருக்கு வெற்றி? திமுக சைடா இல்லை தாவேக்கா விஜய் சைடான்னு நினைக்கிறீங்க? இது அவங்களுக்கா இவங்களுக்கான்னு பார்க்கக்கூடாது, இது மக்களுக்கு சரியான தீர்ப்பு வரணும். 41 பேர் செத்துருக்காங்கல்ல. 41 பேர் செத்துருக்காங்களே, அவங்களுக்கு தான் சரியான நீதி வரும் நமக்காண்டி. இது இவங்களுக்கு சாதகமாக வருமா அவங்களுக்கு சாதகமாக வரணும்னு பார்க்கக்கூடாது. ஓகேங்களா. இப்போ நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்க இறந்துருந்தா நம்ம எப்படி பேசுவோம்? இது விஜய்க்கு சாதகமாவா இல்லை இது திமுக சாதகமாக நம்ம பேசுவோமா? அப்படி பேச மாட்டோம். அங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்கு எது நியாயமா? மக்களுக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கும் நம்பலாமா? சிபிஐக்கு மாற்றிட்டா அது நமக்கு கடைசி நம்பிக்கை நமக்கு அங்கே தான் இருக்குது. நம்ம
அங்கே சரியான அங்கே அவங்க மேலே தான் நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நமக்கு இங்கே வைக்க முடியல. இப்போ நம்ம அங்கே அவங்க வச்சுருக்கோம். இப்போ நம்மளால் போயிட்டு நம்ம விசாரிக்க முடியாதுல்ல, புரியல இல்லையா? இப்போ சரி நம்ம விஷயங்கள் சில முடியல, நமக்கு சப்போர்ட்டாக ஒரு அரசாங்கம் இருக்குது. இங்கே முடியல, உச்சநீதிமன்றம் அங்கே போயிருக்காங்கன்னா இப்போ நம்ம நம்பிக்கை அங்கே வைக்கணும் இல்லை, முழு நம்பிக்கையும். நம்ம யார் மேலேயாச்சும் ஒரு நம்பிக்கை வச்சா தான் நம்ம தீர்க்க முடியும். இப்போ பாதிக்கப்பட்டவங்களை நம்ம கூப்பிட்டு நம்ம ஒரு போராட்டம் பண்ணால் அதிகாரம் அவங்ககிட்ட இருக்குது, என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? அவர் நல்லது கிடைக்கும் நம்பலாம். என்னன்னா நல்லது கிடைக்கணும், அதுதான் மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும். ஓகேங்களா? நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம். ஓகேங்களா? நம்ம இது வந்துட்டு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் பிறந்துட்டாங்க, எவ்வளோ ஆடிட்டாங்க, அடங்கிட்டாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் வாழ்க்கையே கிடையாது. ஓகேங்களா? இன்னொருத்தவங்களை நம்ம சாக அடிச்சுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா மரணம் வந்துட்டு எதேச்சியாக நடக்கணும். ஓகேங்களா? அது இயற்கையாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அது இன்னொரு மனிதனால் நடக்கக்கூடாது. அது வந்து நீதி வெல்லும் அப்படின்னு விஜய் ட்வீட் பண்ணிருக்காரு. சிபிஐக்கு மாற்றிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? சிபிஐக்கு மாற்றிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்லது, கரெக்டு தான் எனக்கு தோணுது. எனக்கு உண்மையான குற்றவாளி கன்ஃபார்மாக இனி பிடிபட்டுருவாங்க நம்பலாமா? சிபிஐக்கு மாற்றுறதுனால பிடிபட்டுருவாங்க நம்பலாம். பார்ப்போம், தீர்ப்பை பார்ப்போம், பார்த்துட்டு நம்ம சொல்லலாம். விஷயத்தில் யார் மேலே தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் மேலே தான் தப்புன்னு மாதிரி தோணுது எனக்கு. ஆனால் வந்து எல்லாரும் விஜய் மேலே தான் தப்பு, விஜய் லேட்டாக வந்தது தான் அந்த பிரச்சனைக்கு காரணம். இல்லை, கவர்மெண்ட் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது. ப்ராப்பராக இவ்வளோ க்ரௌடு வரும்னு எதிர்பார்த்துருக்கணும். கவர்மெண்ட்டு எதிர்பார்த்தா அதுக்கான ஏற்பாடு பண்ணியிருந்துருக்கணும். பண்ணியிருந்தால் இந்த மாதிரி ஆயிருக்காது நமக்கு. இப்போ வந்து நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய், ட்வீட் பண்ணிருக்காரு. அதாவது சிபிஐக்கு வழக்கம் மாற்றிட்டாங்க இல்லைங்களா? இப்போ வந்து இனி ரொம்ப ப்ராப்பராக விசாரிக்க போகிறாங்க. அப்போ வந்து தாவேக்கு ஆதரவாக வரும்னு நினைக்கலாங்களா? தெரில, திருப்பி வந்தால் தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஆதரவாக வருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் டிவிகே பற்றியும் விஜயோட கட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு, இந்த மாதிரி இது இருக்கத்தான் செய்யும் தளங்கள்லாம். ஸோ தாண்டி தளபதி வருவார், நம்பிக்கை இருக்குது. யா பார்த்துருக்கேன். வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? யா கண்டிப்பாக. ஆமாம், இது வந்து தாவேக்கு ஒரு வெற்றியாக இருக்குமாண்ணா? வெற்றியாக இருக்கணும். அது இருந்தால் தான் நல்லது. குறிப்பாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸுக்கு ஆதரவாக வந்து அவரோட மாநாட்டிலலாம் பேசியிருந்தாரு. சரி, மோடிஜி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்கன்னா? நல்லா தான் பேசுகிறாரு அவர். பட் சைடில் கூட அந்த மாதிரி இருந்தானாக்கா நல்லா இருக்கும். கரெக்டாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்காண்ணா? 50-50 சார். ஆமாம், மக்கள் சப்போர்ட் இருக்குமாண்ணா? மக்கள் சப்போர்ட் இப்போ இருக்குது. யங்ஸ்டர் எல்லாமே சப்போர்ட் அவங்களுக்கு தான் இருக்குது எல்லாமே. என்ன சார், வயசானவங்க எல்லாமே இந்த சைடு இருக்காங்க. இப்போ வர ஜென்ரேஷனில் பார்த்தோன்னாக்கா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா? இல்லை, டிவிகேவில் போன ஒரு 14 நாள் 15 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் வந்து எல்லாருக்கும் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இனி வர காலத்தில் அந்த மாதிரி நடக்கக்கூடாது, நடந்துச்சு. இன்றைக்கி கொடுத்த தீர்ப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சிபிஐக்கு ஒரு விசாரணை வச்சாதான் என்ன உண்மைன்றது தெரியும். சரி, இவங்க மேலோட்டமாக விசாரித்தாங்கனாக்கா அது என்ன உண்மை எது போயின்னு தெரியாமல் மறைச்சிடுவாங்க. விஜய் நீதி வெல்லும்னு சொல்லியிருக்காருண்ணா, நீதி வெல்லுங்களா? பொறுத்துன்னு தான் பார்க்கணும். கண்டிப்பாக அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் நடந்தது அவர் வந்த இடத்துல தான் நடந்துருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்துச்சு இல்லைங்க, அப்புறம் என்னங்க உண்மை வெளியே வந்துடும்ல. அது 5 வருஷம் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் வருது தானே. எதுனா இருந்தாலுமே அது வந்துட்டு அரசியலில் தான் பார்ப்பாங்க. நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஒன்று டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே டிவிகே இதை பேஸ் பண்ணி தான் போவாங்களே. நம்மளுக்கு கரண்ட்டான ஒரு இது வராது. எப்படி பார்க்குறீங்க? இது வந்து விஜய் அதான் குறிப்பாக தாவேக கட்சிக்கு ஆதரவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா மற்ற ஏடிஎம்கே இதெல்லாமே வந்துட்டு இப்போது டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணால் மேபி அவங்க நெக்ஸ்ட் எலெக்ஷனில் வரலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க நினைப்பாங்க. டிவிகே வந்து இன்னொருத்தவங்க சப்போர்ட் பண்ணால் மேபி நெக்ஸ்ட் இதில் வருவாங்க. டிஎம்கே ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான். விஜய் வந்து இப்போ வந்து நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீதி வெல்லும் நம்புறீங்களா? இந்த சினிமா வேறு, அரசியல் வேறு. ஸோ இல்லை வந்து ட்வீட் பண்ணிருக்காரு இப்போ அரசியல்வாதியாக மாறி. ஆமாம், நான் பார்த்தேன் ஒரு 1 hour பிஃபோர் தான் பார்த்தேன். ஸோ எல்லாமே ஒரு அரசியல் தானே. இப்போ அவருமே வந்துட்டு வராருன்னா எல்லாம் நல்லது பண்ணது தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு அரசியல். ஸோ அவர் பண்ணுறதுமே அரசியல். அவருமே நெக்ஸ்ட்டு சிஎம்காக எல்லாம் வேணால் பண்ணலாம்ல. நீதி வெல்லும் அவர் தான் கண்டிப்பாக வேணா. நானும் விஜயோட ரசிகர் தான். ஏதோ ஒன்று. பட் அந்த 41 பேருக்கு நம்ம பதில் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அவங்க அரசியலாக பார்க்குறவங்க பார்ப்பாங்க. சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க. சிபிஐ விசாரணை கிடைச்சிருக்கு. இதுக்கு பிஃபோர் வீடியோவில் அவங்க பார்த்தாங்கன்னா சிபிஐ பண்ணுறதே வேஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ சிபிஐ பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாமே ஒரு இது தானே.